இது என்ன கோயில், எங்கே இருக்கு, இதை கட்டினவங்க யார் என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள். இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கோவிலை கட்டினவர் யாருன்னு ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, தஞ்சையுடைய மன்னர் அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு காட்டு வழியாக வராரு. வரும் சமயத்தில் திடீர்னு கண்ணில் இருந்து ரத்தம் கொட்டுற மாதிரி செவந்து போது கண் பார்வை இழக்கிற நிலையில் இருக்காங்க. அதை பார்த்த உடனே மன்னர் பதறி, ஐயோ என்னுடைய மகளுக்கு இந்த கதியா நான் என்ன செய்வேன், தாயே சமயபுர மாரியம்மா, உனக்கு தங்கத்தாலேயே கண்ணு செய்து வைக்கிறேன், என்னுடைய மகளுக்கு கண் பார்வையை கொடுத்துடு அப்படின்னு கதறி அழறாரு. இருட்டி போயிடுது. அந்த காட்டிலேயே ஒரு குடியில் அமைத்து அவங்க எல்லாரும் தங்கிடுறாங்க. அன்றைய இரவு அவருக்கு தூக்கமே வரல. இப்படியும் அப்படியுமா புரண்டு அப்படியே உட்கார்ந்துவிட்ட நிலையிலேயே என்ன பண்ணுறாரு, தூங்கிடுறாரு. எப்படி, தன்னையும் மறந்து. அந்த நேரத்தில் ஒரு அசரீரி அவர் கனவுல தோன்றுது. என்னன்னு கேட்டோம்னா, நீ சமயபுரத்துக்கு போகாத, உனக்கு பக்கத்திலேயே நான் இருக்கேன், என்னை தேடி கண்டுபிடி அப்படின்னுடுறாரு. உடனே இவர் பொழுது விடியுது, தேடுறாரு, எங்கேயுமே விக்கிரகம் கிடைக்கல. அங்கே நிறைய புன்னை மரங்கள் தான் அடர்ந்து இருக்குது. அந்த ஒரு புன்னை மரத்தின் அடியில் புற்று ஒன்று இருக்குது. அங்கே குழந்தைங்கள்லாம் அந்த புற்றுல வேப்பலையை சொருகிட்டு மாரியம்மா மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, என்னடா இது மாரியம்மாவை எங்கேயுமே காணுமே விக்கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றொரு புன்னை மரத்தடியில் சதாசிவ பிரம்மேந்திரர் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை அவதூதர், அதாவது ஆடையாக அணிய மாட்டார். அது மட்டுமே இல்லாமல் பேசவும் மாட்டார். அவர் உட்காந்துட்டு தியானத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவர் எதிரில் போய் நிற்கிறார். இவர் ஒரு மகான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர் எதிரில் போய் நின்றுட்டு காத்துட்டு இருக்கும்போது அவர் கண் விழிக்கிறாரு. விழிச்ச உடனே என்னன்னு கேட்குறாரு ஜாடையில். இதை மாதிரி நான் சமயபுர மாரியம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். அந்த அம்மா ஏன் என்னை தேடி அங்கே வர, இங்கேயே உன் பக்கத்திலேயே மாரியம்மாவாக நான் இருக்கேனே, எனக்கு கோவிலை கட்டுன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் எங்கே இருக்காங்க எனக்கு தெரியல, சொல்லுங்கோ வழிகாட்டுங்கோ அப்படின்றாரு. அவர் என்ன சொல்கிற, புத்தை காட்டி இதுதான் மாரியம்மா அப்படின்னா, விக்கிரகம் இல்லையே, விக்கிரகம் இருக்கும், நான் சொல்கிற பொருளை வாங்கிட்டு வாண்டார். உடனே அகில், சந்தனம், கோரோஜனம், குங்குமம், சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறார். பச்சை கற்பூரெல்லாம் வாங்கிட்டு வந்தோடனே அந்த புத்து மணலையும் சேர்த்து ஒரு அழகாக பிம்பம் பண்ணி அங்கே மாரியம்மாவாக வச்சிடுறாங்க. அதுதான் தஞ்சை மாரியம்மன். கோடை காலத்தில் வேர்வை சிந்துற ஒரு அழகு இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். புத்து மண்ணு தான் சக்தி உடையவ. இந்த கோவிலில் நடக்கிற ஒரு அற்புதமான காட்சி வேறு எங்கேயுமே கிடையாது. சதாசிவ பிரம்மராயரனுடைய லீலைகளை அடுத்த வீடியோவில் பாருங்கள்.